ஏற்கனவே 28 மாசம் போயிடுது முன்னாடி கொடுத்தவங்களுக்கு, இப்போ 55 மாசம் போயிடுது, மேலும் 5 மாசம் தான் இருக்குது. இது எதற்காக கொடுக்கறாங்க? அந்த குடும்ப தலைவி கஷ்டப்படுறான்னு கொடுக்கல, திமுக வெற்றி பெறுவதற்காக அவருடைய வாக்கு வேணும், அதற்காக கொடுக்கறாங்க. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. நீ என்ன செஞ்சாலும் அடுத்த முறை அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவர் வாக்களிப்பார்கள். அதே போல இந்த நம்முடைய பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தின மக்கள், அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அவள் வயது வந்தவர்கள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர் வாரிசுகளுக்கு வீடு இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நிலத்தை வாங்கி அந்த அருந்தின மக்களுக்கும் ஆதிராட மக்களுக்கும் அவர்களுக்கும் தனித்தனி வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி அறிகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் அற்புதமான கோடாவே வழங்கப்படும். ஏற்கனவே நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். அந்த திட்டத்தில் மணமகனுக்கு 10 வேசி, மணமகளுக்கு 10 புடவை வழங்கப்படும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இன்னைக்கு திமுக ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. ஆனா திமுக ஆட்சியில் கிட்னி திருடுறாங்க. எங்கேயாச்சும் உலகத்தில் இப்படி நடக்குதுங்களா? தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அது திமுக எம்எல்ஏ மருத்துவமனை, அங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்குது. இதுவும் முழுமையான விசாரணை இல்லை. அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல், அந்த பட்டியல இன்றைக்கு அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. வருகின்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் இந்த எஸ்ஆர் பணியில முழுமையாக கலந்து கொண்டு உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு அந்த விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதுபோல கூட்டத்திற்கு வந்துள்ள கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் அரசு மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த, அதற்காக பணியாற்றிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், தொண்டர்களுக்கும், நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற பொதுமக்களும், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், தொண்டர், நிர்வாகிகள், பத்திரிகை ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இந்த பகுதிக்கு, இந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு மாவட்ட அலுவலகம் திறப்பதற்கு அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள் இங்கே வந்து நேரடியாக வந்து திறந்து வைத்து மாவட்ட அலுவலகம் உங்களுக்காக செயல்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.